வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சான்சுவி ஸ்லிம் மாடல் டிவி. இதில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரு நடுவில் சுருங்கி ஓடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டிவி ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிக்சர் நடுவில் மட்டும் சின்னதாக சுருங்கி ஓடுது. இது பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்துட்டுருக்கு. இதுதான் கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். பட் ஆனால் எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாளாக வேலை இழுத்துருச்சு. இதில் என்னென்ன மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஐசி, அதுக்கு வர கெப்பாசிட்ரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பவர் சப்ளைக்கு வர டூயல் சப்ளை வரும், அந்த உண்டான கெப்பாசிட்ரு, அப்புறம் மெயின் ப்ராசர் ஐசி, மெமரி ஐசி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியும் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டு அப்படியே தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் படம் நல்லா கிளியராக ஓடும், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி பிக்சரில் வரும். இது என்ன கம்ப்ளைண்ட்டு வாங்க, அப்படி என்ன கம்ப்ளைண்ட் இருந்துன்னு சொல்லி வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொதல் பவர் சப்ளை செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட் கரெக்டாக இருக்குது, 26 வோல்ட் அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆடியோக்கு போகிற 12 வோல்ட் அதுவும் கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டியூனரில் 5 வோல்ட் கம்மியாக வந்தாலும் படம் அந்த மாதிரி சுருங்கி வரும், ஆனால் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. வெர்டிக்கல் வோல்ட் எதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுனாலும் உங்களுக்கு படம் சுருங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வோல்ட்டு -15 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, +15 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோக் பின்னில் வெர்டிக்கல் செக்ஷனில் நெகட்டிவ் வோல்ட்டு பாசிட்டிவ் வோல்ட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டூயல் சப்ளை வரும். டூயல் சப்ளை வரும்போது யோக் பின்னில் வோல்ட் வராது. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு படம் மிஸ்மேட்ச் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு வோல்ட் வரலாம், ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4.5 வோல்ட்டுக்கு மேலே வருது. இதுதான் கம்ப்ளைண்ட். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வோல்ட் வராது, அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐசி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிக்சர் கிளியராக வரும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது. அப்படி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிகல் ஐசி பக்கத்தில் ஒரு டயோடு போட்டிருப்பாங்க, அந்த டயோடு கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் எனக்கு படம் விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது, சுருங்கி ஓடிட்டு இருந்தது. நாங்கள் இப்போ அதை ரிமூவ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்சர் இந்த நிலைமையில் தான் இருக்குது. டயோடு டீசால்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரா மேலே ஒரு டயோடு அடிச்சுட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா டயோடு டீசால்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா RGP10 டயோடு போட்டுக்கலாம். RGP10 அந்த டயோடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த செக்ஷனுக்கு டயோடு சால்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஐசிட்ட வர அந்த டயோடை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா டயோடு போட்டிருக்கேன். நான் இப்போ ஆன் பண்ணி வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிக்சர் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு, எந்த மிஸ்மேட்சும் இல்லை. அப்படி நம்மளுக்கு அந்த டயோடு கொடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயோடு லீக்கேஜ் ஆகிருக்கு. லீக்கேஜ் ஆனதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட்டுக்கிட்ட பாசிட்டிவ் வோல்ட் வரணும், இந்த கெப்பாசிட்டிகிட்ட. பட் ஆனால் இங்கே நெகட்டிவ் வோல்ட் வந்துட்டு இருந்தது, 0 வோல்ட் வந்துட்டு இருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்ட் வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்ட் வரும். அதே மாதிரி இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இதுவும் பாசிட்டிவ் வோல்ட்டு, இந்த பக்கம் நெகட்டிவ் வோல்ட் வரணும். லீக்கேஜ் ஆனதுனால இந்த பாசிட்டிவ் வோல்ட்டு அந்த பக்கம் போகலை, அந்த ஐசி அந்த பின்னுக்கு. அதனால் எனக்கு படம் விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது. இந்த ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த டயோடு ஃபங்க்ஷன் ஆகும்போது எனக்கு படம் கிளியராக வந்துச்சு. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிறனால எனக்கு படம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டியில் எனக்கு 16 வோல்ட் வருது. இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வோல்ட் செக் பண்ணி பார்க்குறேன்.
மறுபடியும் பழைய டயோட சால்ட் அடிச்சிருக்கேன். இப்போ இந்த டயோட தனியாக ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் எனக்கு பிக்சர் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, இந்த டயோடு கம்ப்ளைண்ட்டுனால எனக்கு பிக்சர் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. நான் இப்போ கம்ப்ளைண்ட் இருக்கும்போது எப்படி வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே -1 வோல்ட்டு தான் வருது. முன்னே பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் இருந்தது, +14 வோல்ட்டு. ஆனால் மேலே -14 வோல்ட் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே -10 வோல்ட்டு தான் வருது. ஸோ இந்த டயோடு ப்ராப்ளம்னால தான் எனக்கு படம் விட்டு விட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த டயோடு மாற்றி விட்டு கம்பல்சரி ஒரு மணி நேரமாக ஓட வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.